பாட்டி விஜய் கிட்ட உனக்கு இந்த பணம் எதுவுமே முக்கியம் இல்லை, காவேரி தான் முக்கியம் அதானே அப்படின்னு கேட்க உடனே விஜயும், என்னால் காவேரி இல்லாமல் வாழவே முடியாது. காவேரி என் கூட இருந்தா இதை விட பல மடங்கு சொத்தை என்னால் வாங்க முடியும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டை விட்டே பாட்டியும் தாத்தாவும் சொல்ல சொல்ல வெளியே வந்துடுறாங்க. அதுவும் காவேரியோட வீட்டு வாசல் முன்னாடி பெட்டி படுக்கையோட நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும் கண் கலங்கி போய் விஜயை பார்க்க, விஜயும் இப்போ என்கிட்ட பணம் இல்லை, சொத்து பத்து இல்லை, பணக்காரன்ற அந்தஸ்தும் இல்லை, நான் விஜயா மட்டும் வந்திருக்கேன். இப்போ சொல்லு, உங்க வீட்டாளுங்க என்னை ஏத்துப்பாங்களான்னு கேட்க, இதை கேட்டுட்டு காவேரியும் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்க, சாரதாவும் அதுக்கு மேல அதிர்ச்சியோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், சாரதா அடுத்து என்ன முடிவெடுப்பாங்க? காவேரிக்காக தன்னோட வீட்டு ஆட்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னோட அத்தனை கோடி மதிப்புள்ள சொத்தையுமே விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் சாரதா விஜய் மேல சந்தேகப்படாம அவங்கள முழுசா தன்னோட மருமகனா ஏத்துக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ என்னதான் பாட்டி தாத்தா விஜய் காவேரியோட அன்பை புரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் இப்பயாவது காவேரி வீட்டில் இருக்கவங்க இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க உறவு எவ்வளோ ஸ்ட்ராங்கானது, எவ்வளோ புனிதமானதுன்றத புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?